ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: பூஜாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे. இன்றைய பாடல்: நம்பி கெட்டவர் எவரையா, நம்பி கெட்டவர் எவரையா, உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி கெட்டவர் எவரையா, உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி கெட்டவர் எவரையா. அம்புலி கங்கை அணிந்த ஜட்டாதர அன்பர் மனம் கவர் சம்புக பாலியை நம்பி கெட்டவர் எவரையா. ஒன்றுமே பயனில்லை என்று உணர்ந்த பின்பவர் உண்டென்பார். ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளின் நிலை எய்துவதுருதி. இதை மறந்தால் அன்று செயலிழந்தலமரும் பொழுது சிவன் பெயர் நாவில் வாராதே. ஆதலினால் மனமே இன்றே சிவநாமம் சொல்லி பழகு அன்புடன். நம்பி கெட்டவர் எவரையா, உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி கெட்டவர் எவரையா. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, பிரச்சனையை கண்டு ஓடாதீர்கள். ஒரு காட்டுல ஒரு ஆண் காக்காவும் ஒரு பெண் காக்காவும் சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. அந்த பெண் காக்கா நிறைய முட்டைகளை போட்டுச்சு. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இந்த முட்டைகள்ல இருந்து நிறைய குஞ்சுகள் பிறக்க போகுது அப்படின்னு ஆண் காக்காவும் பெண் காக்காவும் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த சமயத்துல அந்த காட்டுல ஒரு பாம்பு புத்துல வாழ்ந்த பாம்பு இந்த காக்காவோட கூட்டுக்கு வந்து அங்க இருக்கிற எல்லா முட்டைகளையும் உடைச்சு சாப்பிட்டுருச்சு. ஆண் காக்காவும் பெண் காக்காவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கொஞ்ச நாட்கள் கழிச்சு மறுபடியும் அந்த பெண் காக்கா நிறைய முட்டைகள் இட்டுச்சு. இந்த தருணத்துக்காக காத்திருந்த அந்த பாம்பு மறுபடியும் அந்த காக்கையோட கூட்டுக்கிட்ட வந்துச்சு. அந்த சமயத்துல அந்த ஆண் காக்காவும் பெண் காக்காவும் அந்த பாம்பு கிட்ட கெஞ்சி கேட்டுச்சு, இந்த ஒரு தடவை இந்த முட்டைகள் எல்லாம் விட்டுடு. இந்த முட்டைகள்ல இருந்து எங்களுக்கு நிறைய குழந்தைங்க பிறக்க போறாங்க, நிறைய காக்கை குஞ்சுகள் பிறக்க போகுது. தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை எங்க கூட்டை விட்டு போயிடு, எங்க கூட்டுல இருக்கிற முட்டைகளை உடைச்சிடாத அப்படின்னு கெஞ்சி கேட்டுச்சு. ஆனா அந்த பாம்பு இவங்க சொன்னதை கண்டுக்கவே இல்லை. பாம்பு பாட்டுக்கு நேரா அந்த கூட்டுல போய் அங்க இருக்கிற எல்லா முட்டைகளையும் உடைச்சு சாப்பிட்டுருச்சு. இப்போ அந்த பெண் காக்கா ஆண் காக்கா கிட்ட, நம்ம இந்த காட்டை விட்டுட்டு வேற ஏதாவது காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த ஆண் காக்கா, நம்ம பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த காட்டில் தான், இந்த காட்டை விட்டுட்டு நம்ம வேற எங்க போறது? அது மட்டும் இல்லாம அப்படியே போனாலும் அங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அப்படின்னு என்ன நிச்சயம்? இதுக்கு ஒரே வழிதான், நம்ம கடவுள்கிட்ட முறையிடலாம் அப்படின்னு சொல்லுச்சு. பெண் காக்காவும் அதுக்கு சம்மதம் சொல்லுச்சு. ரெண்டு காக்காக்களும் கடவுள்கிட்ட முறையிட்டாங்க, கடவுளை வேண்டுனாங்க, நம்பிக்கையோட காத்திருந்தாங்க. அந்த சமயம் அந்த காட்டுக்கு ஒரு ராஜா வேட்டையாடுறதுக்கு வந்தாரு. வேட்டையாட வந்த ராஜா தூக்கம் வருது அப்படின்றதுனால அந்த காட்டிலேயே அசந்து தூங்கினாரு. தூங்கி எந்திரிச்ச அந்த ராஜா உடம்புல எல்லாம் மண்ணு ஒட்டி இருந்ததுனால அந்த மண்ணை அவரோட கைகளால
தட்டி விட்டாரு. மண்ணு நல்லா ஒட்டிட்டு இருக்கிறதுனால ராஜா அவரோட கைய வேகமா உதறினதுனால அவரோட கையில இருக்கிற தங்கம் மோதிரம் அந்த காட்டுல அந்த பாம்பு இருக்கிற அந்த பாம்பு புத்துக்குள்ள விழுந்துருச்சு. உடனே ராஜா காவலாளிகளை கூப்பிட்டு, இந்த பாம்பு புத்துக்குள்ள என்னோட தங்கம் மோதிரம் விழுந்துடுச்சு, இந்த பாம்பு புத்தை உடைச்சு எனக்கு அந்த தங்கம் மோதிரத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. காவலாளிகளும் அந்த பாம்பு புத்தை உடைச்சாங்க. அந்த பாம்பு புத்துக்குள்ளதானே அந்த பாம்பு இருக்கு. தன்னோட உயிரை காப்பாத்திக்க அந்த பாம்பு தன்னை புத்திலிருந்து வெளிப்படுத்திக்கிச்சு. பாம்பை பார்த்த ராஜா காவலாளிகள் கிட்ட இந்த பாம்பை கொன்னு அந்த மோதிரத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. காவலாளிகளும் அந்த பாம்பை கொன்னுட்டாங்க. கொன்னுட்டு அந்த தங்க மோதிரத்தை எடுத்து ராஜா கிட்ட கொடுத்துட்டாங்க. ராஜாவும் ரொம்ப சந்தோஷமா அந்த காட்டுல இருந்து கிளம்பிட்டாரு. இந்த பிரச்சனையில பாம்பும் செத்து போயிடுச்சு. ஆண் காக்காவும் பெண் காக்காவும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு மறுபடியும் தங்களோட வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. சீக்கிரமே அந்த பெண் காக்கா நிறைய முட்டைகள் இட்டு அந்த முட்டைகள்ல இருந்து நிறைய குஞ்சுகள் வந்து அந்த காட்டிலேயே ஆண் காக்காவும் பெண் காக்காவும் குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. பிரச்சனையை கண்டு இவங்க வேற காட்டுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அந்த காட்டுலயும் இந்த மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கே. அதுக்கு பதிலா கடவுளை வேண்டிக்கிட்டு நம்பிக்கையோட அந்த பிரச்சனையை எதிர்கொண்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை கடவுளோட அருளால தீரும் அப்படின்றத இந்த கதையிலிருந்து நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை பிரச்சனையை கண்டு ஓடாதீர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.